யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி 2 பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே கடும் வாய்த்தரக்கம் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் அமளி துமளி ஏற்பட்டது. வடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பில் விவாதம் முன்வைக்கப்பட்ட போது ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஆகியோரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியதாக மாறியது. குறிப்பாக இரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள், மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய கட்சிகள், நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் குடும்ப சண்டையில் அவர்கள் ஈடுபட்டனர். நீர் எனக்கு படிக்க MBBS அவரோட மாஸ்டர் 2 செய்திருக்கார். நான் சொல்றேன் உம்மா மாதிரி கொடி கட்டி நான் எம்பி ஆகறேல. நீங்கள் பெண்களோட சர்ட்ட விட்டதுக்காண்டி படிக்கிற காலத்துல பெண்கள்ட்ட அடி வேணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கறாங்க. எங்களுடைய இளங்குமரன் எம்பி என்றது ஆக்சிடென்ட்க்கு பிறகு கார்ல மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்ல கூட ஒரு வைத்தியரா ஆனா நான் சொல்றேன் ஆக்சிடென்ட்க்கு பிறகு இலங்கையில சனத்தொகை 2,25,000 என்று சொன்னவர் தான் எங்களுடைய இலங்கை 2,20 லட்சம் தெரியும். 2,20 நான் கேட்கிற ஜனாதிபதி இந்த பண்ண கடிதத்துக்கு என்ன பதில்? இதன் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளரும் மாவட்ட அரச அதிபருமான பிரதீபன், வடக்கின் ஆளுநர் வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், ரஜீவன், அர்ச்சுனா, பவானந்தராஜா, இளங்குமரன் மற்றும் அவை தலைவர் CVK சிவஞானம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதன் போது நடைமுறைப்படுத்தப்படவுள்ள அபிவிருத்திக்கான திட்ட முன்மொழிவுகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. மேலும் பாதீட்டில் வடக்கிற்காக அறிவிக்கப்பட 5,000 மில்லியன் உத்தேச ஒதுக்கீட்டின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள கிராமிய வீதிகளின் அபிவிருத்தி, மழைநீர் சேகரிப்பு திட்டம், குடிநீர், போக்குவரத்து, வீட்டு திட்டம், சட்டம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் இந்த கூட்டத்திற்கு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் எவரும் அழைக்கப்படவில்லை.